ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு மட்டன் கிரேவி. இது வந்து ஒரு 1/2 kg மட்டனில் நான் பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அது கொஞ்சம் சூடாக விட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, அப்புறம் ஒரு 3 ஏலக்காய், ஒரு 10-15 முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். அடுத்தது ஒரு 10 பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. இது வந்து உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைக்கவோ இல்லை கூட்டவோ செய்யலாம். அப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தையும் உரிச்சு அதோட போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 8-10 பல்லு பூண்டும் போட்டுக்கணும். அப்புறம் ஒரு 5-6 துண்டு மெலிசா கீர்ன தேங்காய் வத்தை. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடணும். வெங்காயம் கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கணும். இது பெரிய தக்காளியா இருந்தா 1 போட்டாலே போதும், இல்ல சின்னதா இருந்தா 2 சேர்த்துக்கணும். அதோட கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, அதே மாதிரி கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்து எல்லாமா சேர்த்து நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்புல இருந்து இறக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்ப திரும்பவும் அடுப்புல கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி அது இதுல சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறமா கழுவி எடுத்து வச்சிருக்க மட்டனை இதுக்குள்ள சேர்க்கிறேன். மட்டனை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் நல்லா தண்ணி வர்ற அந்த ஒரு ஸ்டேஜ் வருது பாத்தீங்களா. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்தது 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான், அதனால ரொம்ப காரம் இருக்காது. ஒருவேளை உங்க வீட்டு மிளகாத்தூள் ரொம்ப காரமா இருந்தா கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம போட்ட மசாலா பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிட்டு அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட், அதை இதுல சேர்த்துக்கணும். இப்ப இந்த பேஸ்டையும் இந்த மட்டனோட சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. சைட்லலாம் பாருங்க எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். முதல்ல அந்த மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதுலேயே ஒரு கப் தண்ணி சேர்த்து கலந்து இதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இருக்க தண்ணி வந்து இது மட்டன் வேகிறதுக்கு பத்தாது. ஸோ அதனால இன்னும் 1 கப் தண்ணி கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ ஒருவேளை நீங்க வாங்குற மட்டன் வந்து கொஞ்சம் நிறைய வேகும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்டெப் வரைக்குமே கூட நீங்க பண்ணிட்டு ஒரு குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொத்தமல்லி எல்லாம் தூவி இது நல்லா சுட சுட பூரி, சப்பாத்தி, புலாவ், ஃப்ரைட் ரைஸ் இது கூடலாம் வந்துட்டு சர்வ் பண்ணா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு வந்து உங்க கமெண்ட்டை சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை பாய்.